ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பேக் பார்ட் வந்து கட் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கோடு போட்டிருக்கேன். கோடு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக திரும்ப வந்து இதை வந்து பட்டி வந்து மடித்து அடிக்கிறதுக்காக இதை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸை வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. இப்படி லைட்டாக கிராஸாக போட்டுங்க. ஏன்னா நம்ம இங்கே மடித்து தைக்கிறது வந்து கொஞ்சம் இழுக்கும்ல இடையே, அதனால் இப்படி போட்டுருங்க. போட்டு இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி போகிறதால வந்து நம்மளுக்கு கழுத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும். இப்படி பாருங்களேன், இப்படி போட்டால் இப்படி அகலமாக தெரியுதுங்களா? இப்படி போட்டால் கொஞ்சம் கிராஸாக போட்டிங்கன்னா இது வந்து நம்ம கழுத்து வந்து கரெக்டாக கிடச்சிரும். இப்போ வந்து கழுத்து வந்து இங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் இது வந்து தையலுக்காக மார்க் பண்ணுறேன். இப்போ அப்படியே வந்து நம்மளுடைய உடம்புடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இங்கே தையல் வந்து எனக்கு இங்கே இருக்குது. தையல் வந்து இதை மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணுறது வந்து ஆம்புகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இப்போ லைட்டாக இழுத்து பிடிச்சிங்கன்னா நம்ம மார்க் பண்ணது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ கிராஸாக இருப்பாங்க. இப்போது இந்த கோடு போட்டதுலேயும் இது மேலே வந்து துணியை வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஆம்புகள் வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே இது வந்து தையலுக்காக. இப்போ வந்து இங்கே மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? இதை வந்து கழுத்தை வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஆம்புகள் ஜாயின் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்புகளுடைய வளைவு எப்படி எடுக்கணும்னா, இங்கே தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அதிலேருந்து இப்போ வந்து எனக்கு வந்து 6.5 வருது. அப்போ வந்து நான் 3.25 எடுத்துக்கிறேன். இந்த சைடும் 3.5 வருது. அப்போ வந்து நான் 1.25 எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கோட்டிலேருந்து 1.25 வந்து மார்க் பண்ணுறேன்.